ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மனமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில அமிர்தம் டைரக்ஷன்ல விஜயகாந்த் சார், பானுபிரியா, சாந்தி பிரியா, ராஜேஷ் நிறைய பேர் நடிச்சு வெளியான படம் தான் சிறையில் பூத்த சின்ன மலர். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே அமிர்தம் தான். கதை மட்டும் வேற ஒருத்தர் எழுதியிருப்பாரு. எம் கோபி இந்த படத்தை தயாரிச்சிருப்பாரு. இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா. இது 21 ஜூலை 1990 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஆணவ கொலைகள் நிறைய நடக்குது இப்ப சிச்சுவேஷன்ல. அதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப கவின் என்ற வாலிபன் கூட இப்போ வந்து ஆணவ கொலையால கொலை செய்யப்பட்டாரு. அது போல ஜாதி வெறி பிரச்சனை தான் அதுவும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரிதன்யா அப்படிங்கிற பொண்ணு வந்து வரதட்சணை கொடுமையால அவங்கள வந்து மன உளைச்சல் பட்டு கொலை பண்ணிட்டாங்க. இப்பெல்லாம் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த சிறையில் பூத்த சின்ன மலர் கதை கூட கிட்டத்தட்ட ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு பெரிய ஒரு முதலையோட பிடியில சிக்கிற ஒரு காதலர்களோட கதை தான் இந்த சிறையில் பூத்த சின்ன மலர். இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார் இரட்டை வேடங்கள் நடிச்சிருப்பாரு. முத்தப்பாகவும் பார்த்திபனாகவும் 2 வேஷத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல முத்தப்பா வரவங்களுக்கு வந்து தாரா அப்படிங்கிற ஒரு புதுமுகம் வந்து இந்த படத்துல ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அது போல விஜயகாந்த் சாருக்கு ஹீரோயினா வரக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு சாந்தி பிரியா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பானுபிரியா. அவங்க 2 பேர் தான் விஜயகாந்த் சாருக்கு வந்து பேரா வருவாங்க. ஆனா இருந்தாலும் பானுபிரியா தான் மெயினான ஹீரோயினி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷ், அவர் தான் இந்த படத்துல வந்து ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு பெரிய ஒரு மிருகமா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல சொல்ல போனா ராஜலிங்கம் அப்படின்னாவே அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல யார் லவ் பண்ணாலும் உடனே அவங்களை கொலை செஞ்சிருவாரு, இல்லைன்னா கொடுமைப்படுத்தி அவங்கள பைத்தியம் பிடிக்க வச்சிருவாரு. அதுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். இப்ப என்னாவதுன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட தங்கச்சிய ஏழையான முத்தப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறதுக்காக முத்தப்பாவை பெரிய அருவியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு கொன்றுவாரு. அதை பார்த்துட்டு சில பேர் சாட்சி சொன்னதால ராஜேஷுக்கு தண்டனை கிடைக்குது. அதாவது விஜயகாந்த் சார் சாகவே மாட்டாரு, ஆனா அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்துருவாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் முத்தப்பா உயிரோடு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு, சரி நான் பண்ண தப்பு தான், நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன், அதனால முத்தப்பாவுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாருக்கும் தாராவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு ராஜேஷ். இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கல்யாணத்தை இப்ப வந்து கல்யாணம் நேரடியா பண்ணி வச்சுட்டு அங்க போய் அவங்க வீட்டுல அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு பாதாள அறையில ஜெயில வச்சிருவாரு. இப்ப 2 பேரும் சேரக்கூடாது, நீங்க 2 பேரும் சேர்ந்த கரு வந்து இந்த பூமியில பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சிருவாரு. இப்படி 2 பேருக்கும் தனி அறையில அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு 20-25 வருஷத்துக்கு பின்னாடி வந்து பிளாஷ்பேக் ஓபன் பிரசன்ட் எனக்கு வருது. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துக்கு வருது. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திபன் என்ற பெயரால அதே ஊருக்கு மீண்டும் வருவாரு. வரும்போது ஜெயபாரதி வந்து ராஜேஷ் அவங்களுடைய மனைவியா வருவாங்க. அவங்கதான் தன்னோட புருஷனை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக விஜயகாந்த் சாரை வர வைப்பாங்க. வந்துட்டு இந்த ஊர்ல அவர் வந்து ராஜேஷை எதிர்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அந்த கல்யாணத்தை தம்பதிகளை அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த பையனை பைத்தியம் பிடிக்க வச்சிருவாரு ராஜேஷ். இப்ப இதுக்கப்புறம் அதுக்கு நியாயம் கேட்டு போற நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் பானுபிரியாவோட ஏற்பட்ட மோதல், இப்ப தியாகுவோட ஏற்பட்ட மோதல். தியாகும் பானுபிரியாவும் அண்ணன் தங்கச்சி ராஜேஷோடைய குழந்தைகள். இப்போ வந்து பானுபிரியா வந்து ஆப்போசிட்டா விஜயகாந்த் சாருக்கு பேச, விஜயகாந்த் சார் ஒரு சபதம் எடுக்கிறாரு ராஜேஷ் கிட்ட, ஓம் பொண்ணையே கல்யாணம் பண்ணி ஓம் முன்னாடியே வந்து நிக்கிற, அப்படி நான் நின்று உன்னோட ஜாதி வெறி பிடிச்சு அந்த மனசை நான் மாத்துறேன்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினோட கதை. ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கு சாந்தி பிரியாவும் சரி, இந்த படத்துல வில்லத்தனமா நடிச்சு, அதாவது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து மனசில் நிறுத்துற மாதிரி ராஜேஷ் நடிச்சிருக்கிற அந்த ஒரு சீன்களும் சரி. அது போல வந்து மனைவியா வரக்கூடிய ஜெயபாரதி வந்து அவங்க வந்து உண்மையிலே நான் சொல்றேன், அந்த அம்மா நிறைய படங்களை நான் பார்த்திருக்கேன். இந்த படங்கள்ல வந்து ஒரு வித்தியாசமான, எப்பயுமே அந்த அம்மாவை நான் வில்லியா பார்த்து பழகிட்டேன். அதனால இந்த படத்துல வந்து ஒரு சாந்தமான கேரக்டர் கொடுத்து உண்மையிலேயே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது போல இந்த படத்துல வந்து வழிநடுக வந்து ஐடியா சொல்லிட்டு இருக்கிற எஸ் எஸ் சந்திரன் ஆகட்டும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ல வரக்கூடிய அந்த இளமை ததும்பும் அந்த கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் வந்து முதியவர் கேரக்டர் ஆகட்டும், அந்த ட்ரக்ல சண்டை போடுற அந்த ஃபைட் ஆகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற எல்லாமே பாசிட்டிவ் தான், ஒன்னு கூட நெகட்டிவ் கிடையாது, எல்லாமே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் அந்த மாதிரி இருக்கு.
ரெண்டாவது வந்து இந்த படத்தினுடைய பாடல்கள் மிக சிறப்பான பாடல்கள். ஆலோலம் பாடும் தென்றலே அந்த பாட்டு வந்து உண்மையிலேயே கியூஸ் பம்ப் ஏத்துற பாட்டு. அது வேற லெவலில் வச்சு செஞ்சிருப்பாரு. அது போல இன்னொரு பாடல் வரும், வாச கருவேப்பிள்ளையே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு நீங்க நிறைய விதத்துல கேட்டிருக்கலாம், பஸ்ல போகும்போது கேட்டு ரசிச்சிருக்கலாம். உங்க போன்ல 90s பாடல்கள் கேட்பீங்க அப்படின்னா கண்டிப்பா வாச கருவேப்பிள்ளையே அந்த பாட்டு கண்டிப்பா உங்க போன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மெலோடி சாங் தட்டினீங்கன்னாவே வாச கருவேப்பிள்ளை பாட்டு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அருண்மொழியோட வாய்ஸ்ல உண்மையிலேயே அந்த பாட்டு வேற லெவல் பாட்டு. அது போல இந்த படத்துல இளையராஜா மியூசிக் வந்து உண்மையிலேயே நல்லா ஓரளவுக்கு என்ன சொல்றது விஜயகாந்த் சாருக்காகவே இறங்கி பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு மியூசிக்கும். அது போல இந்த படத்துல அதாவது ஒரு கம்யூனிட்டி எதிர்த்து இவர் வந்து போராடுற விதமும் சரி, விஜயகாந்த் பேசக்கூடிய அந்த வசனங்களும் சரி, நான் செத்தாலும் நான் என்ன கொல்றதுக்கு ஒருத்தனும் பிறக்கல, நான் அப்படியே செத்து போயிட்டாலும் கூட இந்த மண்ணுல காதல் வாழ வச்சுட்டு தான் நான் சாவுவேன் அப்படிங்கிற அந்த சீனும் சரி. அது குறிப்பா ராஜேஷுக்கும் அவருக்கும் நடக்கிற உரையாடல் இருக்கு பாருங்க, அப்படியே வேற லெவல் இருக்கு அந்த உரையாடல்லாம், உண்மையிலே நல்லா இருக்கும். அது போல விஜயகாந்த் சார் முத்தப்பாவா வரக்கூடிய அந்த கேரக்டருக்கு அது பிளாஷ்பேக்ல வந்து வரக்கூடிய ஆலோலம் சாங்கும் சரி, அவர் வந்து அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய முதலையோட தங்கச்சியை லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமே இல்லாம அந்த பொண்ணு கூட வாழ்றதும் சரி, இவங்களை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வைக்கிற ஜெயபாரதியும் சரி. இந்த படத்துல சார்லி இருக்கிறாரு, சார்லியோட கேரக்டர் வந்து ஒரு கூட இருக்கிற ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். அவரும் இன்னொருத்தரும் விஜயகாந்த் சார் கூட இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். என்ன சொல்றது, ஃபைட் ஆகட்டும், பாட்டாகட்டும், இந்த படத்துல வந்து அந்த கதை ஆகட்டும், விஜயகாந்த் சார்னுடைய போர்ஷன் எல்லாமே ஆள் செம லுக்கா, அப்படியே பர்சனாலிட்டியா, அப்படியே செமையா இருப்பாரு ஆள் பாக்குறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆள் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பானுப்பிரியா கிட்ட கேட்பாரு ராஜேஷ். ஃபர்ஸ்ட் முதல் சீன்ல உன்னை அவமானப்படுத்துறவன் எப்படி இருந்தான்னு கேட்பாரு. அதுக்கு பானுப்பிரியா சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் கருப்பா இருக்கும், கண்ணு மட்டும் சிகப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உடனே நம்ம திமுகவை ஆதரிக்கிற மாதிரி எஸ் சந்திரன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கருப்பும் சிகப்புமா அப்ப வெற்றி தான் அப்படிம்பாரு. அது போல இந்த படத்துல அங்கங்க நல்ல நல்ல வசனங்கள் போட்டிருப்பாரு உண்மையிலே அருண்மொழி. இந்த படத்துல இருக்கிற எல்லா கேரக்டரும் சரி ஒன்னே ஒண்ணுதான் பேஸ் பண்ணி வருவாங்க, காதல் காதல் காதல். இந்த படம் ஃபுல்லா காதலை பத்தி தான் இவங்க வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. ஒரு கிராமத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் கூட தன்னோட மகள் வந்து தங்கச்சியோ மகளோ தன் வீட்டு பொண்ணோ ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து காதல் வயப்பட்டு அது வந்து தன்னை அதை அவமானப்படுத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு தந்தை, அந்த தந்தையை வந்து திருத்துறதுக்காக அந்த தந்தையோட மனைவி அம்மா வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தினோட கதை. ஆனா இருந்தாலும் இந்த படத்துல இரு வேடங்கள்ல விஜயகாந்த் சார் வந்து நடிச்சது உண்மையிலே சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும்பா, உண்மையிலே அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. தியாகனோட ஒய்ஃபா வர்றது யாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கே பயங்கர ட்விஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த பெரிய வேஷத்தில் இருக்கிறவர், உண்மையிலே அதெல்லாம் நீங்க கிளைமேக்ஸ் எல்லாம் உண்மையிலே யூகிக்க முடியாத கிளைமேக்ஸ். அந்த அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க இந்த படத்துல. கிளைமேக்ஸ் வந்து அந்த ராஜேஷை கொலை பண்றது யாருன்னு சொல்றது கூட ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது போல சாந்தி பிரியாவுக்கு ஒரு தனி கதை இருக்கும். இந்த படத்துல வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தான் அந்த வாச கருவேப்பிள்ளை சாங் விஜயகாந்த் சாருக்கும் அவங்களுக்கு தான். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. பானுப்பிரியாக்கும் விஜயகாந்த் சாருக்கும் ஒரு சாங் இருக்கும். அது கூட ஓரளவுக்கு கேட்கும்படியே நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சதுனால தான் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் அடிச்சது. செரியில் பூத்த சின்ன மலர் அப்படின்னு சொல்லும் போதே அந்த பேரை கேட்கும் போதே அப்பெல்லாம் சினிமா பார்க்குற வயசு, அப்பெல்லாம் ஸ்கூல் போயிட்டு நாங்கள் சினிமா பார்த்த வயசு, அதெல்லாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இதா இருக்கும். என்னடா அது தலைவர் நடிச்சு இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. கேப்டன் அப்படின்னா கேப்டன் விட அதிகமாக நாங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ரசிப்போம். ஆனா இருந்தாலும் விஜயகாந்த் சார் படம்னாவே கண்டிப்பா ஃபைட் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கதை அம்சமான ஒரு படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். வேற எந்த படத்துக்கு போனாலும் பெண்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. விஜயகாந்த் சார் படத்துக்கு போனாங்கன்னா கண்டிப்பா மன திருப்தியோட தான் வருவாங்க. விஜயகாந்துக்கு ஏதாவது ஒரு அடி விழுதுன்னு அங்க திரையில பார்த்தாங்கன்னா இவங்க ஆதங்கப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன்லாம் நிறைய நடந்திருக்கு, நான் நேரடியாக அதெல்லாம் பார்த்திருக்கேன். அது போல விஜயகாந்த் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து நான் எதை சொல்லி விடுறது, எதை ஞாபகம் வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன்றது. செரியில் பூத்த சின்ன மலர் வந்து ஒரு செமையான
ஒரு சூப்பரான ஒரு குடும்பம் படம். இதை வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க, குடும்பத்தோட உட்கார்ந்து பாருங்க. அப்பதான் நீங்க வந்து காதல்னா என்ன, அது எப்படி நாம ஏன் எதுக்க கூடாது, ஒரு உண்மையான காதல் ஒரு நல்ல காதல்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பதான் இந்த விஷயம் எல்லாம் புரியும். சினிமாவில் காதலிச்சா ரசிக்கிறாங்க, நிஜத்துல காதலிச்சா வெட்டுறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறோம். அது போலதான் இந்த படத்துல வந்து சினிமா காதல் வேற, நிஜ காதல் வேற இல்ல. ஏன்னா அங்க பண்றதுதான் நீங்க தரையில பண்றதுதான் திரையில அவங்க காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.